தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல அதிகாலை பொழுதுக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த அதிகாலை பொழுதுல விசேஷமாய் வாலிப பிள்ளைகளோடு நீர் இன்று பேசும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல காரியங்களுக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறோம். பெண்கள் ஆண்டவரே உபவாச ஜெபங்கள் ஆண்டவரே வெள்ளிக்கிழமைகள்ல நடக்குது தகப்பனே. செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபங்கள் நடக்குது. எல்லா இருளின் கிரிகளை எரித்து சந்ததி சந்ததியாய் அவைகள் தொடராதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் வாழ்ந்து செழித்திருக்கும்படிக்கு எல்லாவித பாவ சாப ரோக கட்டுகள் உடைக்கப்படும்படிக்கு செவ்வாய்க்கிழமைகளை நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. புதன்கிழமை வாலிப பிள்ளைகளுக்காக என்று சொல்லி ஒரு விசேஷித்த நாளாக அதிக ஜெபத்தோட ஒரு சில வார்த்தைகளை அந்த வாலிப பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிற நாள் இது ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே தங்கள் மனதை தளர விடாதபடிக்கு, ஒருவேளை அவர்களுக்கு திருமணம் முடிந்திருக்கலாம், சின்ன பிள்ளைகள் காணப்படலாம் ஆண்டவரே. ஒரு சிலர் ஆண்டவரே சின்ன வயதிலே திருமணம் முடிந்து கூட இல்லை ஏற்ற காலத்துல திருமணம் முடிந்து கூட இன்னைக்கு பிரிந்த குடும்பங்களாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வரணும்னு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல பக்க வழியாய் வருகிற சிறுநரி குளிநரிகளை போன்ற பிள்ளைகள் மூலமாக, இல்லைன்னா ஆண்டவரே அப்பா இருளின் காரியங்கள் மாந்திரிகத்தின் வல்லமைகள் நிமித்தமாக பிரிந்த குடும்பங்களாக, கணவனால் மனைவியை நேசிக்க முடியாம, மனைவி கணவனை நேசிக்க முடியாம இளம் பிராயத்திலே ஆண்டவரே வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம். வேலைக்கு போக மனமற்றவர்களாய் இருக்கலாம், படிக்க பிடிக்காதவர்களாய் இருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களை தள்ளப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில தத்தளித்து கொண்டு இருக்கலாம். மெய் தேவன் யார் என்று அறியாதபடிக்கு எங்கெல்லாமோ தேடிக்கொண்டு ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கை இழந்து போய் காணப்படலாம் தகப்பனை. யாராக இருந்தாலும், இளம் வாலிப பிராயத்தில் இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக காணப்பட்டாலும், பராக்கிரமங்கள் செய்ய முடியாத நிலைமையில அடிமைப்படுத்தப்பட்டு இன்று மேற்கொள்ளப்பட்டு ஆண்டவரை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தோல்வி நிறைந்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியத்தை செய்யும் போது தகப்பனை வருகிற போராட்டங்கள் ஆண்டவரை பல சஞ்சலங்களினால் சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரை சுகவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த நாளிலே அவர்களோடு பேசுவீராக. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வார்த்தையின் வல்லமையும் கொடுத்தவர்களை கட்டுகளை உடைத்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தருவீராக. எல்லாரோடையும் பேசும் விசேஷித்த விதத்துல வாலிபர் மகன்களோடு மகள்களோடு பேசும். எங்களோடு தங்கியிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா,
என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி திரும்ப விழாதபடி காத்துக்கொள்ளும், கிருபை இழந்து விழாதபடி காத்துக்கொள்ளும். ஒருவேளை கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவர்களாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறிந்தாலும் பல வகையான உபதேச குழப்பங்களிலே சிக்குண்டு இந்த நாளிலே ஆலயத்தை மறந்து, தேவனுடைய வார்த்தையை மறந்து, தேவ பிரசன்னத்தை மறந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போய் காணப்படலாம். இல்லைன்னா விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கையாக காணப்படலாம். சீராய் ஓடினாலும் நினைக்கிற அளவுக்கு வெற்றி எனக்கு கிடைக்கல என்று நொந்து போய் காணப்படலாம். எங்களுக்காக ஜெபிக்க ஒரு தாய் தகப்பன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லையே என்று ஏங்குகிறவர்களாக காணப்படலாம். எப்படி இருந்தாலும் இந்த வாலிப பிராயம் என் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பிராயம். இந்த பிராயத்துல ஆண்டவரே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும்படி இந்த செய்தியை கேட்கும் போது தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. அநேக வருடங்கள் என் பிள்ளைகளுக்காக ஜெபித்து இந்த நாட்களிலே என் பிள்ளைகளை போன்ற வயதுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த நாட்களில் இருந்தே இன்று வரைக்கும் அவர்களோடு போராடுகிற அநேகம் காரியங்களை கண்டு அவைகளுக்காக ஜெபித்து ஆலோசனைகளை சொல்லுவதற்கு இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடும் பேசுங்க, எங்களோடு தங்கியிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எங்கெங்கும் நல்ல சாட்சி, எங்கெங்கும் நற்சாட்சி. இந்த செய்தியை கேட்கிற நீங்க கூட தேவனோடு நான் சரியா இருக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷனால தன்னுடைய குடும்பத்தோடு, மனிதர்களோடு, தன் சுய குடும்பத்துல, தங்களுடைய சொந்த குடும்பத்துல சாட்சியை வாழ முடியும். சில வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க, நாங்க தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறோம், ஆனா உலக பிரகாரமாக நாங்க படிக்க மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம், இல்லைன்னா தாய் தகப்பனுக்கு உதவியா இருக்க மாட்டோம், எங்களுடைய காரியங்கள் ஒரு எதிர்காலத்தை குறித்து நாங்கள் அக்கறையுள்ளவர்களாக இருக்க மாட்டோம், ஏதோ ஒன்று செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் மீது பழி பாவங்களை எல்லாம் போடுறவங்களா காணப்படுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கும்போது லூக்கா 2:51-52 சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பின்பு அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்கிறது? 12 வயதிலே ஆண்டவராக இயேசு பண்டிகை நாளிலே, பண்டிகை முடிந்த பிறகு அவர்களுடைய பெற்றோராய் அன்று இருந்த மரியாள், அவங்களுடைய கணவனாய் நியமிக்கப்பட்ட அந்த யோசேப்பு 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. இயேசுவை காணவில்லை என்று சொல்லி எங்கெல்லாமோ தேடி விட்டு 3வது நாளில் அங்கே வரும்போது 3வது நாளில் ஆண்டவராக இயேசு பெரிய போதகர்கள், வேத பாரகர்கள் இவர்களோடலாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அப்போ சொல்றாங்க, மகனே எங்களை தவிக்க விட்டு வந்து விட்டாயேன்னு சொல்லும் போது இயேசு என்ன சொன்னாரு? நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறது எப்படி என்று சொல்லி. இன்றைக்கு ஒரு சில குடும்பங்களில் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே விளையும் பயிர் முளையில தெரிய சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே ஒரு பிள்ளையை உற்று கவனிக்கிற பெற்றோர், நிறைய பெற்றோருக்கு குடும்பத்தினுடைய சுமை, பண பிரச்சனைகள், சொந்த ஜனங்களால் வருகிற போராட்டங்கள், இவைகளிலேயே பலவிதமான போராட்டங்கள்ல ஒருவேளை சரீர சுகவீனங்கள்,
அநேக ஏமாற்றங்கள் இதிலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுகிறதுனால, கவனம் செலுத்துறதுனால தங்களுடைய பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள், அவர்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், வாஞ்சைகள் இவளை உற்று பார்க்கிறதுக்கு தவறி போறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் காணப்படுகிறது. ஆனா அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசுவும் கூட மரியாளினால, தாயாகிய மரியாளினால, யோசேப்பினாலேயோ விலகி கொள்ளப்பட முடியவில்லை. ஆனா ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவின் சித்தம் செய்ய வல்லவா இந்த பூமியிலே வந்தேன். உங்களை கருவியாக பயன்படுத்தினாரே ஒழிய நான் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதை விட நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்தவன் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல சொன்னார். ஆனாலும் அவர் நாசரேத்தூரிலே சேர்ந்து தன்னுடைய தாயாகிய மரியாளோடும் யோசேப்போடும் இணைந்து தங்களுடைய வீட்டிற்கு அவர் கடந்து போனார். அந்த இடத்துல கீழ்ப்படிந்திருந்தார்னு பார்க்கிறோம். இன்னைக்கு 13 வயசு வந்துட்டா போதும், 12 வயசு 13 வயசுல இருந்து ஆரம்பிக்கும், திருமணம் முடிகிற வரைக்கும் வாலிப பிள்ளைகள், அதாவது இளம் வாலிப வயதுல, அது வாலிப வயது கூட இளம் வாலிப வயது கூட சொல்றதுக்கு தெரியாது. ஏன்னா 12 வயது ஒன்றும் பெரிய வயசு இல்லை. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த 12 வயதுல இருந்து அவர்களுக்கு திருமணமாகி ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய சுமையாக காணப்படுகிற அநேகம் பிள்ளைகள் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை இன்று நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட்டா, என்னதான் நீங்க நல்லா படித்திருக்கலாம், உங்க தாய் தகப்பனை விட ரொம்ப அழகா இருக்கலாம், திறமையானவங்களா இருக்கலாம், ஸ்கூல்ல நல்ல பேர் உங்களுக்கு இருக்கலாம், காலேஜஸ்ல நல்ல பெயர் இருக்கலாம், வேலை செய்யற இடங்களில நீங்க செய்ததெல்லாம் வாய்க்கலாம். ஆனா ஒரு நாளும் தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நிற்கவே கூடாது. தேவ சித்தத்தின்படி கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ளதான் ஒருத்தர் பாவம் செய்வதற்கு தள்ளுவாங்களான்னா அப்படிப்பட்ட பெற்றோராக இருந்தாலும் அவர்களை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் ஆண்டவருடைய கிருபையினால். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு ஒருபோதும் நம்ம ஈடுபடுத்தி கூட விடக்கூடாது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அந்த 12 வயதுல இருந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாகவே அநேகம் பிள்ளைகள் சீரழிகிற காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த ரிலேட்டிவா இருந்தாலும், எந்த சொந்தங்களோ, எந்த நண்பர்களோ, யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக ஒரு காரியத்தையும் வைத்து விடாத படிக்க இன்னைக்கு பிதாவின் சித்தத்துக்கு முதல் இடத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தது தன்னுடைய உலக வாழ்க்கையில எப்படி சாட்சியை வாழ வேண்டும் என்று சொல்லி, அதனால்தான் அவர் என்ன செய்தாரு, தன்னுடைய வீட்டிற்கு போனார், தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தகப்பன் செய்கிற தச்சு தொழிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவரால் வாழ முடிந்ததுனால்தான் ஆண்டவர் எப்படி வளர்ந்தாரா, ஞானம் வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. அப்போஸ்தலர்கள் காலத்துல கூட பாருங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படி இருந்தாங்களா, அவர்கள் உருவாக்கின டீம் ஆஃப் பீப்புள் கூட அதே போல அந்த குழு, அதை ஒரு கூட்டமா 3000 பேர் 5000 பேர் என்று சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம், கபடமில்லாத இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு, மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் பிறருக்காக ஜெபித்து, ஒருவேளை பேதுருவின் சிறையிருப்பை மாற்ற ஜெபித்தது போல ஜெபித்து ஜனங்களிடத்திலே நல்ல தயவு பெற்று பெருகி இருந்தார்கள். இன்னைக்கு நாம தான் நம்முடைய வாழ்க்கையில மனுஷர் கண்களில தயவை பெறாதபடி சில நேரங்கள் காணப்படுகிறோம். நாம் தேவனோடு நல்ல ஐக்கியம் வைக்கும் போது, ஒருவேளை இந்த உலகத்தோடு அவர்களுடைய காரியங்களிலே நாம் மிங்கிளாக முடியாது. ஏன்னா சேர்ந்து இருக்கணும். உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 6:14 முதல் 18 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. பிணைக்கப்படக்கூடாது, கலந்திருக்க கூடாது, பேசக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது என்று சொல்லல. பிணைக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு வண்டியை இழுத்து சொல்லுகிற மாடு, அது எப்படி இருக்கும், அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அது ஒன்று ஒரு விதமா, இன்னொரு விதமா இருந்தா அந்த வண்டி சரியாகவே போகாது. அது போல பிணைக்கப்படுதல் அப்படின்னா சில நேரம் பிசினஸ் பார்ட்னரா சேர்ந்துருவாங்க.
தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும். பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்ட் கூட பாருங்க, ஒரு பிஸ்னஸை துவங்கும் போது அநேக அந்நிய ஜனங்களோடு கூட இவர்கள் ஒரு பார்ட்னராக இணைந்து கொள்ளும் போது தேவ ஊழியர்கள் எச்சரித்ததுக்கு அவங்க கேட்டுக்கொள்ளவே இல்லை. நீங்க கூட சொல்லுவீங்க, சில பாஸ்டர்ஸ்டையோ இல்ல ஊழியக்காரங்கிட்டயோ இல்ல சில நேரம் தாய் தகப்பன் கிட்டயோ நீங்க கேட்பீங்க தான். கேட்டுட்டு என்ன செய்வீங்க? கீழ்ப்படியாம போயிருவீங்க. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக பல லட்சங்கள் கடன் சுமையில தள்ளப்படும் போது அதற்கு பிறகு என்ன செய்வீங்க? உங்களுடைய பழியெல்லாம் உங்களுடைய அம்மா அப்பா மேலேயோ இல்ல உடன் பிறந்தவர்கள் மேலேயோ ஒருவேளை தன்னுடைய மனைவி மேலேயோ எப்படியாவது யார் மேலேயாவது தூக்கி போட்டு விட்டு அந்த நேரத்துல ஒண்ணுமே செயல்பட முடியாத நிலைமையில இருப்பீங்க. அப்படித்தான் அவங்களுக்கு கூட அந்த தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியாததுனால ஒரு ஊழியக்காரர் ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லலை. 3 நாட்கள் உபவாச நாட்கள், அவருடைய உபவாச நாட்கள். அதுல எங்களுக்காகவும் ஜெபித்து, ஏன்னா ஒரு ஊழியக்காரர் ஒவ்வொருத்தருக்காக உபவாசம் இருந்தா எங்க போக முடியும்? அவருடைய பர்சனல் உபவாச நாள்ல அநேகருக்கு வருகிறவங்களுக்கெல்லாம் ஜெபித்து அனுப்புவார். அப்ப அந்த மாதிரி நாட்களில் எங்களுக்காகவும் அவர் ஜெபித்தாங்க. ஆனா அந்த ஆலோசனையை தள்ளினது நிமித்தம் பல லட்சங்கள் எங்களுக்கு கடன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல இந்த முதலாவது துரத்தப்பட்டதே என் ஹஸ்பண்ட் தான். அப்ப இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இவங்களை விட்டுற முடியாது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், இவர்களோடு இருப்பது தான் எனக்கு மேன்மை நினைக்கலாம். இவங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை நினைச்சே பார்க்க முடியாது எல்லாம் நினைக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? அப்படின்னு சொல்லி இதை யோசித்து பார்க்கணும். வாலிப வயது எப்படிப்பட்டதா இருக்கும்? நான் நினைச்சேன்னா இந்த அம்மாக்கு என்ன செய்யல, அறிவே இல்லை, ஞானம் இல்லை, இந்த அப்பாவை எவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணலாம், இந்த மகனை அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாமல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக விதத்துல ஒரு தாயும் தகப்பனையும் மட்டுப்படுத்தி பார்க்கலாம். உங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது எப்படிதான் இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய நீங்க தான் பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமா இப்படி இருக்கிற உறவுகள் என்னன்னைக்கும் நீடித்திருப்பது இல்லை. சில பிள்ளைகள் பாருங்க, அவங்க யாரையாவது ஒருத்தரை விரும்ப ஆரம்பிக்கும் போது எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு ஏற்றது போல அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆப்போசிட்டா அவங்க நினைக்கிற ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க? பல நாட்கள் அப்படியே அவர்களை மனதுல வைத்து அப்படியே வாழ்ந்து கடைசியில் என்ன நினைப்பாங்க? எல்லாரையும் கூட்டி வைத்து ஒரு திருமணம் என்று நடக்கிற அந்த நாள் வரும்போது சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நீ மாறினால் ஒழிய இந்த திருமணம் நடக்காது என்று சொல்லும்போது அந்த வாலிப பிள்ளைகள் ஒருவேளை உங்களை ஒரு சிலர் இடிந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அதுக்காக இல்லை, திருமணம் என்ற ஒன்று வரத்துக்கு முன்னாடியே அவருடைய சுய ரூபத்தை நீங்க அறிந்து கொண்டதுனால என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னராக நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன்னா என்னுடைய வாழ்க்கை முழுதும் சிதைந்து போயிருக்கும். அதனால் தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? இப்படி ஒரு தடையை கொடுத்தார். இல்ல தாய் தகப்பன் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ இது தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஏசப்பாக்கு எவ்வளவு ஆசை! வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக நான் வந்துச்சா அவங்களுக்குள்ள உலகம் உள்ள நுழைய முடியாது. பாவம் வராது, சாபங்கள் வராது, இச்சைகள் வராது. பண ஆசையினாலே ஏதோ பெரிய பெரிய ஜனங்கள் பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கரங்களிலே சிக்கி கொண்டு சிறைச்சாலைக்கு போக வேண்டி இருக்காது. நான் அவர்களுக்குள்ள வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனா அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நீங்க படிக்க போறீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய நண்பர்களோடு, உங்களுடைய பிள்ளைகள் கூட படிக்கிற பிள்ளைகளோடு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல யோசித்து பாருங்க. உங்களுக்கு நடுவிலே உலாகி உங்கள் தேவனாய் இருந்து நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, உலாவி வருகிற தேவன். வாலி பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க,
உங்களுக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்து, உடன் பிறந்தவர்களை கொடுத்து, ஒருவேளை ஒரு சில வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கலாம், ஆனாலும் ஆவிக்குரிய நல்ல ஐக்கியங்களை தாய் தகப்பன் உருவாக்கி தரும்போது, சபையோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் போது, அது எது நல்லது கெட்டது என்பதை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். அந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எப்பொழுதும் எண்ணம் உள்ளவர்களா, தேவன் என்னை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நீங்க அந்த காரியத்தை மட்டும் நீங்க யோசித்து கொண்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுகிறது, அவர் உலாவுகிறது, உங்களோடு நடக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் அவருடைய அசைவாடுதலை காண முடியும். எங்க போனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போன அந்த பெரிய எக்லோன் ராஜாவை முறியடித்தார் ஏகூத் என்கிற நியாயாதிபதி. அவன் மெலிசா இருப்பானா, நல்ல ஒரு பெரிய மனுஷன்லாம் கிடையாது. தேவ பிரசன்னத்தை மற்றும் அளவில்லாமல் சுமந்து கொண்டு போனதுனால பெரிய மாம்ச மலை எக்லோன் ராஜா. அவன் இருந்ததெல்லாம் தோப்பு விக்கிரகங்கள் அடங்கிய ஒரு இடம். அது வழியா தான் போகணும். மந்திரவாதிகளை கடக்கணும், விக்கிரக ஆராதனைக்காரல கடக்கணும், பலி செலுத்தப்படுகிற அநேக இடங்களை கடந்து போய் அந்த எக்லோன் ராஜாவை முறியடித்து வெற்றி சிறந்தான்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுங்க. தேவ பிரசன்னம் எனக்கு வேணும், அவருடைய சமூகம் எனக்கு வேணும் என்று சொல்லி, மோசே போல உம் சமூகம் எங்களோடு வராவிட்டா எங்களை அனுமதிக்காதையும் நாங்க போகவே மாட்டோம் என்று சொல்லி தேவ சமூகத்தை வாஞ்சிங்க. என்னோடு கூட யார் வந்தாலும் வராவிட்டாலும், என்னோடு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த தேவ பிரசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்ட் ஆப்சன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்க பார்த்தா வந்திருந்தா பிரசன்ட் சொல்லுவோம், இல்லைன்னா ஆப்சன்ட் சொல்லுவோம். சில நேரத்துல பொய் சொல்லி அந்த பிரசன்ட் ஆப்சன்ட்ல கூட பாத்தீங்கன்னா பொய் சொல்ற காலேஜஸ் அந்த நாட்களே இருந்தது. இப்ப இன்னும் அதிகமா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னபடி, தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த ஆலயம் அவர் விரும்பி தங்குகிற ஒரு இடம் உங்களுடைய சரீரம்னு சொல்லும் போது, அந்த சரீரத்தை எப்படிலாம் நம்ம வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறதும் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு எல்லா வாலிய பிள்ளைகள் போகிற மாதிரி தான் நீங்க போகணும்னு கிடையாது. ஒருவேளை இப்படி போகிறதுனால சில வயதுல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 20-21 வயசுல கல்யாணம் முடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. சில பேருக்கு 30, 35, 40ன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வயதுல ஒரு யங் ஏஜ்ல கூட ஒருவேளை திருமணம் முடித்திருந்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தினால பாத்தீங்கன்னா அந்த சரீரத்தினால என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் திருமணம் முடிந்திருந்தா கனப்படுத்த வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யக்கூடாது? அந்த ஆலயத்தை சிகரெட்டினாலையும் குடியினாலையும் விபச்சார வேசித்தன பாவங்களின் நிமித்தமாகவும் பலவிதமான ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லி எதுலையும் அடிக்ட் ஆகாத படிக்கு, அடிமையாகாத படி, மனிதர்களுடைய பொல்லாத மனிதர்களுடைய அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த பாச வலையில விழுந்து விடாத படிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனால தீய மனிதர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டதுனால ஜெயம் இல்லை, சர்ச்சைக்கு போறதுனால இல்ல, பாட்டு பாடுறதுனால இல்ல, ஊழியம் செய்கிறதுனால இல்ல, ஏதோ வெளியே பார்க்க ஒரு டீசன்ட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால இல்ல, ஜுவல்ஸ் எடுத்துட்டதுனால கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உன்னுடைய குடும்பத்துல எப்படி இருக்கியோ அதே போலதான் நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பழகுகிற இடத்துல, ஒருவேளை திருமணம் முடிந்து போனாலும் அங்கேயும் கூட கர்த்தரை காத்துக்கொள். இன்னைக்கு வளர்ந்து வருகிற சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப நாலேஜ், ரொம்ப புத்தி அறிவெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்ல அருமையாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப என்ன ஒரு புது அறிவு வந்திருக்குன்னா,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேரண்ட்ஸ் அப்படி வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் யாரை வேணுனாலும் கல்யாணம் பண்ணினா நானாக இருப்பேன், அவராகவே இருப்பார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு அருமையான மகளை பற்றி எனக்கு தெரியும். அந்த மகள் அப்படிதான் ஒரு மகனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணும்போது தெரியல, கொஞ்ச காலங்கள் வரைக்கும் தெரியல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்க ரொம்ப பாசமாக இருந்தவொடனே திருமணம் முடிந்த கையோட கொஞ்ச நாட்கள் வரைக்கும் ஒரு மாமியாரோ இல்லை நாத்தனாரோ மாமனாரோ யாராக இருந்தாலும் கணவனோ ரொம்ப அன்பாக இருக்கிறது போல காணப்படும். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு இறங்கி அதற்கு பிறகு தேவனற்றவர்களாக மாறிட்டாங்க. அது பிறகு ஒரு குழந்தை பிறக்கும் போது மறுபடியும் ஒரு சண்டை. இந்த பிள்ளைய நான் என்னுடைய மார்க்கத்தில் வளர்ப்பேன்னு சொல்லி அந்த மகனும் என் மார்க்கத்துக்கு வர வேண்டும் அந்த மகளும், அது எவ்வளோ பெரிய ஒரு தீவிரமான பிரச்சனையாய் மாறி அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி முடியுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அப்பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த நாள்ல நம்மகிட்ட சொல்லுகிற தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானி, உங்களை நேசிக்கிறவர். வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள கூர்மையான அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாங்கெல்லாம் பாடுகிறத விட உங்களால இன்னும் நல்ல ஹை பிட்ச்ல பாட முடியும். அந்த நாட்களில் நான் திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்களிலே, அப்ப நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஆனால் என்னால் பாடவே முடியாது. தொண்டை உடனே கட்டி கொண்டு டெய்லி நான் மெசேஜ் கொடுக்கணும், பாடணும்னா எனக்கு பாடுறதுக்கு அந்த தொண்டையே வராது. அந்த நாட்களிலேயே எனக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவற்றை ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் நானாகவே விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன். ஆனால் அதை நான் விட்டுற ஆண்டவரே, என்னுடைய குரலில் நல்ல ஒரு தெளிவை கொடுக்கணும். அந்த தொண்டை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படவே கூடாது. பாடல்களை பாடணும், உமக்கு ஊழியம் செய்யணும், மெசேஜஸ் கொடுக்கணும், உங்களுக்கு சத்தம் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யும் என்று கேட்கும்போது கர்த்தர் அந்த பொருத்தனை அங்கீகரித்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா பாடுவதற்கு உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை அழகா பாடுறது சொல்லல, அபிஷேகத்தோடு பாடுவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா நான் விட்டுட்டேன்னா அவங்கள விட்டுருவாங்க. அப்படிதான் ஒரு டீம் இருக்குது. உங்களை போன்ற வாலி பிள்ளைகள் தேவை, சபைக்கு தேவை. எழும்பணும். நான் செய்யறேன். நான் ஒரு அருமையான மகள், தன்னுடைய பிள்ளை, அவ சின்ன பிள்ளை தான் இந்த நாட்கள்ல, அந்த மகள் சொல்லுவாங்க, என் மகளுக்கு சொல்லி வளர்த்திருக்க அருமையாய் பாடக்கூடிய தாழ்ந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என் பிள்ளை ரொம்ப அழகா பாடணும் இல்லை, அவள் பாடும்போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கணும், கர்த்தர் நாம மகிமைப்படணும்னு சொல்லி என் பிள்ளைய வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு தாயுடைய இருதயம் பார்த்தீங்களா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற தாளந்துகளை கொண்டு நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவேளை அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்காட்ட கூட நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. என்றென்றைக்கு நீங்க உயிர் வாழ்கிற காலங்கள் வரைக்கும் ஒரு நாளும் உங்களுக்கு நன்மை குறைப்பட்டு போவதே கிடையாது. உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். அந்த மகள் தான் இன்னைக்கு இங்கிலீஷ் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா பாடல் பாடுறாங்க, இங்கிலீஷ் பாடல். அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒரு அபிஷேகத்தோடு பாடுகிறத நீங்க கூட கேட்டிருப்பீங்க. நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா மதிவொலி செல்வின்னு போட்டீங்கன்னா வரும். நீங்க அதுல பார்த்து பாருங்க. அவ்வளவு அழகான ஒரு குரல், அருமையான குரல். இன்னைக்கு ஊழியங்கள் வளரும் போது நாங்கள் அதிகம் காத்திருக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து செய்ய முடியலன்னு சொல்லி இதை பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்திருந்தா இதை விட மேன்மையா இருக்கும் நான் நினைச்சது உண்டு. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, பயந்துட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்கனாவே பயந்து இருக்கிறாங்க. ஃபைனான்ஷியலி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க, ஜெபத்துல சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க தன்னை அந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கே பயப்படுறாங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அப்படி கூட பயம் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய துணையோடு, உங்க பலத்தை வேணாம், உங்களுடைய பராக்கிரமம் இல்லை, கர்த்தரை சார்ந்து இருந்தீங்கன்னா எவ்வளோ சவால்கள் வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அபிஷேகத்தின் மூலம் நீங்க ஜெயிக்க முடியும். ஆவியானுடைய வல்லமையை நீங்க வாஞ்சித்தீங்கன்னா பாவங்களை விட்டுவிட முடியும். நிறைவானது வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகும். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் கர்த்தருக்குள்ள வரும்போது தினம் எழும்பி அதிகாலையில நான் ஆண்டவருக்கு சொல்வேன், ஏசப்பா எனக்கு கொடுத்த எல்லாவற்றை விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்.
அப்பெல்லாம் உலகத்தையே நேசிச்சேன். ஆனால் பொய் சொல்லுவேன், ஆண்டவற்றை சத்தமாக சொல்லுவேன், உங்களுக்கு தான்ப்பா நேசிக்கிறேன், என் முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் முழு பலத்தோடுமே நேசிக்கிறேன், டெய்லி சளைக்காம சொல்லுவேன். இன்னைக்கு அதுதான், அந்த அறிக்கை தான் இன்னைக்கு என்னை எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நேசிக்க வைத்திருக்கிறது. எத்தனையோ இடைப்பாடுகள், இவ்வளோ காரியங்கள் இடையில வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த உலகத்தை கால்களுக்குள் போட்டு மிதித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் இன்று வரைக்கும் கிருபை தந்திருப்பார். ஆனா உங்களுக்கு நிச்சயமா கிருபை தருவார். தேவனுக்கு, சர்வ உலகத்தின் தேவனுக்கு ஒரு பிள்ளையாய் இருப்பது, பிதாவின் குடும்பத்துல இணைக்கப்படுவது போல ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எது கிடைக்க முடியும்? இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தத்துக்கு காத்திருந்து திருமணத்தை முடியுங்க. நாங்க போன லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்ல எல்லாம் அவங்க தேவ சித்தத்தின் படிதான் திருமணம் முடிப்பாங்க. எந்த காஸ்ட் பார்க்க மாட்டாங்க, லாங்குவேஜ், மொழியோ ஜாதியோ இல்லை நாடு, அதாவது தேசங்களோ மாவட்ட மாநிலம், இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்போ காத்திருந்து அவங்க தேவ சித்தத்தின்படி ஆலோசனை சொல்லி அவங்க திருமணத்தை முடிக்கும் போது அது சில பெற்றோருக்கு எப்படி இருக்கும், அது நேரம் காலம் தாழ்ந்து போயிட்டா என்ன பண்றது, அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க. ஆனா அது அவ்வளவா வெற்றி நிறைந்ததா இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்பவும் போராடி தான் அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வேற ஒரு தேவ சித்தம் அச்ச ஒரு கல்யாணம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணீருடைய வாழ்க்கையை ஓடி கடைசியா ஜெயம் பெற வேண்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராதபடி தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருந்து நீங்க ஒரு கல்யாணம் முடிக்கிறதுனால, ஒரு காலேஜ் சேர்றதுனாலும், ஒரு விருப்ப பாடத்தை சூஸ் பண்றதா இருந்தாலும், இல்லைனா ஒரு ஹாஸ்டலுக்கு போய் படிக்கிறதா இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறதா என்பதை யோசிக்கிறதா இருந்தாலும், ஒரு நண்பர்களை நம்புகிற காரியத்தில் இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் எப்பொழுதும் ஆவியானவருக்குள் இருந்து கொண்டே இந்த உலகத்தில் வாழும்போது நாம் தேவனோடும் நல்ல உறவு வைத்திருக்க முடியும், மனிதனோடைய நல்ல உறவு வைத்திருக்க முடியும். எவ்வளவு லிமிட் என்று சொல்லி அந்த லிமிட் தவறாதபடிக்கு உலகத்தில் நீங்கள் வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்து அவங்க பார்க்குறாங்களோ இன்னைக்கு முதல் அவர்கள் பராக்கிரமம் செய்யட்டும். வாழ்க்கையில ஒருவேளை எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், பைனான்சியல் நெருக்கடி வரலாம், ஒரு சொத்து கூட எங்க அம்மா அப்பா சேர்த்து வைக்கலையேன்ற ஒரு விரக்தி இருக்கலாம். ஆண்டவரே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். ஈசாக்கு கொஞ்சம் விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பவைகளின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சலிப்புகள், வேதனைகளை எடுத்து போடும். ஆண்டவரை, காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் போன்ற உம்மை அறிந்து உம்மை நேசித்து உமது நிழலிலே வாஞ்சையாய் தங்கி இருந்து உடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிறவர், நல்ல சுகம், பலன், தீர்க்காயுசோடு உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க, ஊழியங்களில் ஆனாலும் சரி, வேலையோ பிசினஸ்களோ படிப்புகளோ எவைகளானாலும் உடைய பிள்ளைகள் நல்ல விதமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அது கிருபை அவளை தொடருவதாக. தீமை நிறைந்த உலகத்துக்கு விலக்கி காத்து ஆண்டவரே அவர்களை வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ, அவளை தாய் தகப்பனை விட, முன்னோர்களை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அவளை கரங்களை பிடித்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.